ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி February மாதம் 4ஆம் தேதி ரத்த சப்தமி வேறு செவ்வாய்க்கிழமை. ஸோ ஒரு செவ்வாய்க்கிழமையில் ரத்த சப்தமி வர்றது ரொம்ப நல்லது. எதற்கு அப்படின்னா ஆரோக்கியத்திற்கு தான். இந்த நாளில் 12 ராசி நேயர்களுக்கும் பலாபலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ரத்த சப்தமி பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் கூட கிரக ரீதியாக அது என்ன விளக்கங்கள் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு இன்றைக்கி சந்திரன் உங்கள் ராசியில் தான் இருக்கிறாரு. அண்டு சந்திரன் வந்து ஜென்ரலாக இந்த கிருத்திகா நட்சத்திரத்தில் வரும்பொழுது இந்த ரத சப்தமி அதுவும் ஒரு செவ்வாய்க்கிழமையில் அப்படிங்கிறச்சு நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மேஷ ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப நாளாக இந்த லாங் டேர்ம் ஏல்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் நீண்ட காலமாக ஒரு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக காலையில் இன்றைக்கி ஆதித்ய ஹிருதயம் படிங்க. சூரியனுக்கு ரொம்பவுமே ஒரு அற்புதமான ஒரு நாள். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு நல்ல செய்தியும் இன்றைக்கி இருக்கும். செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் இன்றைக்கி துர்க்கையை வணங்குவதும் மிகவும் சிறப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி தன லாபங்கள் இருக்கும். வியாபாரம் செய்கிறவங்களுக்கு ரொம்பவுமே அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு பண வரவோ அல்லது பணம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம், ஹெல்ப்பு இல்லை கடன் உதவி, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இன்றைக்கி ரொம்பவுமே ஒரு சூப்பரான டேன்னு சொல்லலாம். ரிஷபராசி அன்பர்களில் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அதி அற்புதமான நாளாக அமையப்போகுது. உங்களுக்கு அலுவலக ரீதியாக ஒரு ப்ரமோஷனோ ட்ரான்ஸ்ஃபரோ இல்லை ஒரு அவார்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ நிச்சயமாக இன்றைக்கி உங்களுக்கு அந்த செய்திகளை கேட்கலாம். இன்றைய நாள் இந்த ரத்த சப்தமியில் சூரியனுக்கு என்ன பண்ணலான்னா, நீங்கள் தயிர் சாதம் அன்னதானம் பண்ணுறது நல்லது. ஜென்ரலாக இன்றைக்கி ரத்த சப்தமி எருக்க இலையை வச்சு குளிப்பாங்க. முடிஞ்சால் அதை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா தயிர் சாதம் அன்னதானம் பண்ணலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய், இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அதுவும் ரத்த சப்தமியில் இந்த மிதுன ராசி நேயர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக இன்றைக்கி நீங்கள் ஒரு சூப்பரான பரிகாரங்கள் எல்லாம் பண்ணலாம் சூரிய பகவானுக்கு. ஸோ காலையில் அந்த சூரிய உதயத்தில் கிழக்கு முகமாக நின்று நம்ம ஸ்நானம் பண்ணும் பொழுது சூரியனினுடைய அந்த காயத்ரியை வந்து சொல்லலாம். இன்றைக்கி சூரிய ஜெயந்தின்னு பேர், தான் ரத்த சப்தமி. ஸோ இந்த சூரிய ஜெயந்தி அதுவும் மிதுன ராசி நேயர்களுக்கு ராசியில் இந்த செவ்வாய் இருக்குது. ஸோ நிறைய இந்த ஷோல்டர் பெயின், காது வலி, காதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து இருக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருப்பதற்கு இன்றைக்கி தன்வந்திரியை வணங்கி தன்வந்திரிக்கு உண்டான ஸ்லோகத்தை சொல்லி இன்றைக்கி ஒரு 7 பேருக்கு நீங்கள் தயிர் சாதம் அன்னதானம் பண்ணுங்கள். ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ஒரு உகந்த நாள். மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்படி வந்து சூரியன் தன்னுடைய பாதையை திரும்பி அவர் வந்து வடக்கு நோக்கி மேல் நோக்கு பாதையாக செல்ல தொடங்குகிறார்களோ, மிதுன ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாள் நீங்கள் ஒரு வளர்ச்சி, ஒரு படி வாழ்க்கையில் மேலே உயர்வதற்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் மேன்மை அடையலாம். கடகராசி அன்பர்கள், ராசிநாதன் சந்திரன் வந்து நமக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். கடகராசி நேயர்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் நமக்கு அனுகூலமாகவே இருக்கிறாரு. இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி காலை வேளையில் நல்ல செய்திகளும் இருக்கும். அலுவலக ரீதியாக அலைச்சல்களும் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி உங்களுடைய வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால மன கிளேசங்களும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு மனசில் ஒரு சின்ன பய உணர்வும் வரலாம். செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையை வணங்குவது மிகவும் சிறப்பு. இந்த ரத்த சப்தமியில் அதுவும் சூரியனினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான சூரிய ஜெயந்தி, அதாவது சூரியனுக்கான பர்த்டேன்னு சொல்கிறது. இன்றைக்கி கடகராசி அன்பர்கள் 1 கிலோ கோதுமை வாங்கி பசுமாட்டிற்கு கோதுமை தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. சிம்மராசி நேயர்கள், ஸோ சூரியனுக்கு சொந்த வீடுக்காரங்க இந்த சிம்மராசி. அந்த சூரியன் வந்து நமக்கு இப்போது 6ஆம் இடத்துல புத பகவானோட சஞ்சாரம் செய்கிறார். நிறைய நம்ம சம்பாதிக்கிறதுக்கான காலம், தன லாபங்கள், தன வருவாய் வருவதற்கான ஒரு காலமாக அமைகிறது. ஸோ இந்த சிம்மராசி அன்பர்கள் இன்றைய நாளில் 7 விளக்கு ஏற்றணும். நீங்கள் வந்து நவகிரகத்திற்கு போயிட்டு சூரியனுக்கு 7 தீபம் ஏற்றி இந்த ரத்த சப்தமியில் சிகப்பு வஸ்திரம் அந்த சூரியனுக்கு சாத்தி ஒரு கோதுமையும் நீங்கள் யாருக்காவது தானியமாக தான் தானம் பண்ணணும். தானம் பண்ணுறச்சு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு சப்தமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள்,
6ஆம் இடத்துல சூரியன் இருக்கார், சனி வீட்டில் தன லாபங்கள் இருக்கும். ஆனால் 7ல் அது கண்டக சனியாக இருக்கும் பொழுது கணவன் மனைவி விஷயங்களில் அடிக்கடி சண்டை வர்றது, மனசில் சின்ன சின்ன பய உணர்வெல்லாம் வர்றதுக்கு காரணமாக அமைகிறது. ஸோ இன்றைக்கி இந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யும் பொழுது சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாள்னு சொல்லலாம். பூர்வ புண்ணியங்களை பலப்படுத்துவதற்கான ஒரு நாள். 5ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம், சனி வீட்டில். ஸோ இந்த கன்னிராசி நேயர்களுக்கு ராசியிலேயும் கேத்து பகவான் இருக்கிறதுனால அவசியம் இந்த ரத்த சப்தமியில் ஆதித்ய ஹிருதயம் படித்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த சூரிய ஜெயந்தின்னு சொல்லக்கூடிய இந்த நாளில் தான் அருணன்னு சொல்லக்கூடிய அந்த சூரியனினுடைய தேரோட்டி அந்த குதிரைகளை பூட்டி அவர் இந்த பாதையை திருப்பக்கூடிய ஒரு நாள்னு சொல்கிறது. ஸோ இந்த கன்னிராசி நேயர்களுக்கு 5ஆம் இடத்தில் சூரியனின் சஞ்சாரம் நம்ம பூர்வ புண்ணிய பலங்கள் அதிகரிக்கிறதுனால இந்த எருக்கன் இலையை வைத்து நம்ம நீராடி ஆதித்ய ஹிருதயமும் படித்து சூரியனுக்கு உண்டான ரொம்ப பிடித்த அந்த செம்பருத்தி பூ, ஸோ செம்பருத்தி பூவினால் அந்த சூரிய பகவானுக்கு வைத்து கிழக்கு முகமாக தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. துலாம் ராசி நேயர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீர இன்றைய நாளில் பரிகாரங்களை மேற்கொள்ளலாம். செவ்வாய்க்கிழமையான இந்த ரத்த சப்தமி அன்று சூரிய பகவானை வேண்டி கோதுமையை பாயசம் பண்ணுறது நல்லது. கோதுமை ரவை இருக்கு இல்லையா, இந்த கோதுமை ரவை பாயசம் பண்ணி இன்றைக்கி நீங்கள் சூரியனுக்கு நெய்வேத்தியம் பண்ணி அந்த செவ்வரளி பூன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த செவ்வரளி பூவினால் சூரிய பகவானுக்கு அர்ச்சனை செய்யலாம். சப்தமத்தில் 7 விளக்கேற்றணும், 7 பிரதட்சணம் பண்ணணும். சூரிய பகவானை வணங்கி கோதுமை பாயசம் நைவேத்தியம் செய்து இந்த ஆதித்ய ஹிருதயமும் படிக்கிறதுனால ஆரோக்கியம், 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் நமக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு நல்ல பரிகாரமாகும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு மனதில் குழப்பங்கள் எல்லாம் தெளிந்து ஒரு நல்ல தைரியத்தை கொடுக்கக்கூடிய நாள் சொல்லலாம். பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய குழப்பங்கள், பிள்ளைகளுக்காக நம்ம ஏற்படக்கூடிய சின்ன சின்ன ஒரு மனக்கவலை, இது எல்லாமே தீரக்கூடிய ஒரு காலம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாள். வண்டி வாகன யோகங்கள் அமையவும் இந்த நாள் ஏற்றதாகவே இருக்கும். இன்றைக்கி இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமையும். எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி அடையலாம். இன்றைக்கி இந்த ரத்த சப்தமியில் விருச்சிக ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா அன்னதானங்கள் செய்யலாம். தயிர் சாதம். தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் தீரும். அப்பா அம்மாவுடைய ஆரோக்கியம், ஒரு மரண பயம் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கூட இன்றைய நாளில் ஒரு நல்ல செய்தி வர்றதோ, அவங்களுடைய ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாகும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி மாலை நேரத்தில் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பேச்சுவார்த்தைகளோ அல்லது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கோ இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையலாம். செவ்வாய்க்கிழமையான இன்று செவ்வாய் சப்தமத்திலும் இருப்பதனால் நவகிரகத்திற்கு சூரிய பகவானுக்கு 7 தீபங்கள் ஏற்றுவது சிறப்பு. மகர ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்கும்? ராசியிலேயே சூரிய பகவான் இருக்கிறாரு. அண்ட் இந்த ரத்த சப்தமி மகர ராசி நேயர்களுக்கு அவங்களோட கெரியர், அதாவது வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் நினைத்ததை ஜெயிக்கலாம். ப்ரமோஷன்ஸோ ட்ரான்ஸ்ஃபர்ஸோ இல்லை புதுசாக நீங்கள் வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க, கெரியர் அப்லிஃப்ட்மெண்ட் அண்ட் கெரியரில் நமக்கு ஒரு நல்ல என்கரேஜிங் டேன்னு சொல்லலாம். மனதிற்கு மிகவும் நிறைவான ஒரு நாள். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். ராசியிலேயே சூரியனும் புதனும் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம். இன்றைக்கி மகர ராசி நேயர்கள் கேது பகவான் பாக்கியத்தில் இருக்கிறதுனால இந்த ரத்த சப்தமிக்கு சூரியனை வழிபாடு செய்து பிள்ளையாருக்கு இன்றைய நாளில் இந்த செதறுக்காய் உடைத்து வணங்குவது ரொம்ப நல்லது. என்னத்திற்காக அப்படின்னா, நமக்கு இந்த 7.5 சனி காலகட்டத்தில் சூரியனும் புதனும் நமக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கலாம். அதனுடைய நிவர்த்திக்காகவும் சூரிய பகவான் நமக்கு எந்த விதமான ஆரோக்கியத்தில் தொல்லை இல்லாமல் நமக்கு இந்த தை மாதம் முடிகிற வரைக்கும் நம்ம ராசியிலே இருக்கனால விநாயகருக்கு ஒரு சிதறு தேங்காய் இன்றைக்கி உடைச்சிடலாம். கும்பராசி அன்பர்களுக்கு குடும்ப சண்டைகள் ஓயும். குடும்பத்தில் நல்ல ஒரு மன நிறைவும் சந்தோஷத்தையும் நீங்கள் பார்க்கலாம். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நமக்கு நல்ல ஒரு உயர்வை தரக்கூடியதாகவே இருக்கும்.
கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் முடிவடையும். இன்று வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முடிவெடுக்கலாம். மாலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது. கும்பராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு இந்த ரத சப்தமியில் கோதுமை தானம் செய்து சூரிய பகவானை வேண்டி ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் படிப்பது சிறப்பு. மீனராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு சிறப்பான நாளாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். ராசியில் சுக்கிரனும் ராகுவும் சஞ்சாரம் செய்வது மனதில் ஏற்படக்கூடிய குறைகள் தீரும். மீனராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் லாபத்தில் இருப்பது சிறப்பு. வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவது, விற்பது மற்றும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பேசி தீர்ப்பது நல்லது. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை நம்ம பார்த்தோம். இன்றைய நாளுக்கான கேள்வி என்ன பார்க்கலாம். மகம் நட்சத்திரத்தின் பண்பும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? மகம் நட்சத்திரக்காரர்களுக்கான அந்த குணாதிசயங்கள், அவங்களுடைய ப்ளஸ் மைனஸ் என்னன்னு பார்த்தா, கரெக்டாக இன்றைக்கி ரத்த சப்தமியில் அதுவும் மக நட்சத்திரம் பற்றி நம்ம பேசுகிறோம் இல்லையா. ஸோ மக நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் பிடிவாதம் அதிகமாக இருக்கும். இந்த சிம்மராசினாலே பிடிவாதம் தான். அதில் 3ல் எது அதிகமான பிடிவாதம்னா மகம்தான். ஸோ மகம் நட்சத்திரக்காரன் பிடிவாதம் அப்படிங்கிறத விட ஒரு டாமினேஷன் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். உடனே எல்லாருமே சொல்லிட்டுவாங்க, ஜெயலலிதாம்மா மக நட்சத்திரம், அவங்க பாரு எப்படி இருக்காங்கன்னு. ஆக்சுவலாக அதாவது ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய கேரக்டர் அப்படிங்கிறது மாறும். எல்லா மக நட்சத்திரக்காராலும் ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் இந்த ஒரு விஷயம், இந்த டாமினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் எல்லா மக நட்சத்திரக்காரர்களுக்கும் நிச்சயமாக உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த மகத்துக்கு எப்படின்னு கேட்டேன்னா, கொஞ்சம் தன்னுடைய வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சுப்பாங்க. அதை செல்ஃபிஷாக இருப்பாங்க. தன்னுடைய வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சுப்பாங்க. அதிகமான ஞானம் அவங்களுக்கு உண்டு. ஏன்னா கேத்து உங்களுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே கிராஸ்பிங் பவர் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஞாபக சக்தி நல்லாயிருக்கும். ஞானம் நாலேஜ் நிறையா இருக்கும். அண்ட் அவங்களுக்கு அந்த தேர்ஸ்ட் ஃபார் நாலேஜும் இருக்கும், ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாமே அவங்களுடைய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஹெல்பிங் நேச்சர் நல்லா இருந்தாலும் கூட கொஞ்சம் செல்ஃபிஷான பீப்புள் அப்படின்னே சொல்லலாம். மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரோடையும் அவங்க மிங்கிள் பண்ணுவாங்க. எல்லாம் இருந்தால் கூட தாமரை இலையில் தண்ணி போல தான் அவங்க பட்டும் படாமையுமா இருக்கிறது. ஸோ எந்த விஷயத்தில் அவங்கள மாற்றிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம மற்றவங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்குறோம், ஒரு ஹெல்ப் எதிர்பார்க்குறோம், இல்லைன்னா நம்ம அதிகாரமாக ஒரு வேலையை கேட்டு வாங்குகிறோம்ல, நாமளும் அந்த மாதிரி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி அவங்கள்ட்ட இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய லெவலில் ரீச் பண்ணலாம். நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். அட் த சேம் டைம் இன்று மக நட்சத்திரம் பற்றி சொல்லும் பொழுது மக நட்சத்திரக்காரர்களுக்கு அதை பற்றின நாலேஜும் கிடச்சிருக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.